ஹாய் ஹைஸ் வணக்கம் நண்பர்களே. நாம் என்ன போகிறோம்னா விக்ரம் மார்க் குடு ரீரிலீஸ் தேதி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுவும் ரவிதேஜா அனுஷ்கா வந்து ஜோடியாக வந்து நடிச்சுக்க போகிறோம்னா இந்த படம் வேறு லெவலே இருக்கணும். இயக்குனர் ராஜமௌலி இயக்கத்தில் வெளியான RRR திரைப்படம் வந்து வெளியாகி கிட்டத்தட்ட 2 வருடம் ஆன போகுது. அடுத்தடுத்ததாக மகேஷ் பாவை வச்சு ஒரு படம் வந்து இயக்குறாரு. இந்த படம் வந்து வெளியாகிறதுக்கு வந்து 2 வருஷமாக ஆகுமா. இந்த நிலையில் இவர் வந்து ஒரு ராஜமௌலி இயக்கத்தில் ரவிதேஜா நடிப்பில் வந்து ராஜமௌலி இயக்கத்தில் 2006ஆம் ஆண்டு வெளியான சூப்பர் ஹிட்டான படம் தான் வந்து விக்ரம் மார்க் குடு. இந்த படம் வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தில் வந்து வெளியாகி 18 வருடங்கள் ஆன நிலையில் அதை கொண்டாடும் விதமாக வரும் ஜூலை 27ஆம் தேதி இந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் அனுஷ்கா வந்து கதாநாயகி டாப் அண்ட் ஹீரோனாக கிளாமராக வந்து நடிக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரவிதேஜா வந்து போலீஸ் அதிகாரி வந்து நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து சிறுத்தை படத்தை வந்து டப்பிங் பண்ணி இந்த படம் எடுத்துட்டாங்க. சிறுத்தையில் கார்த்திக் வந்து எப்போ நடிச்சிருக்காரோ அதே மாதிரி அனுஷ்கா ரவிதேஜா இவங்க வந்து நடிச்சுக்கிறாங்க. ரவிதேஜா படம்னாலே சொல்லவே தேவையில்ல. ஒரு படம் வந்து வேறு லெவல்லே இருக்கும். அவர் நடிப்பும் வேறு லெவலில் இருக்கும். அது மாதிரி கார்த்திக் நடித்து அந்த படத்தை டப்பிங் நடிக்கிறாருன்னா இதை வேறு ரீரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா இந்த படம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முன்னாடி வந்து பெரும் எதிர்பார்ப்பை வந்து அதிகமாக வந்து கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆர்வம் அதிகமாக இருக்கிட்டு இருக்கும். இந்த படம் வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறப்போ இதோட ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ அடுத்தடுத்து என்னென்னலாம் டப்பிங் பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, அதுவும் அனுஷ்கா வந்து கிளாமரா வந்து நடிக்கிறாங்கன்னு சொல்லணும்னா சும்மாவே சொல்ல முடியாது. ஓகே நண்பர்களே, இது போன்ற வீடியோவை நம்ம உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள NP நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.